கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாம் இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை தியானிக்கப் போகிறோம். ஆமோஸ் தேடுங்கள் என்ற தலைப்பிலே ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள் என்றால் நாம் ஆண்டவரை வேத வசனத்தில் தேட வேண்டும், பரிசுத்த வேதாகமத்தில் போய் தேட வேண்டும். அப்பொழுது நமக்குள்ள பிரச்சனைகளிலிருந்து நாம் பிழைப்போம். நமக்கு அன்றாடம் மனிதர்களுக்கு அனைவருக்குமே நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதில் நாம் பிழைக்க வேண்டுமென்றால் நமக்கு வேத வசனத்திலிருந்து நமக்கு ஆறுதலான வார்த்தைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறபடியால் நமக்கு வேதத்தில் பல ஆலோசனைகள் நமக்கு கூறுவார். அதில் தினந்தோறும் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கும் போதுதான் நமக்கு அப்பொழுது வேத வசனத்திலிருந்து, அதிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து நாம் பிழைத்து கொள்வதற்கு, நமக்கு தப்பித்து கொள்வதற்கு வேத வசனங்களிலிருந்து நமக்கு வார்த்தைகளை அவர் கையில் நாம் படிக்கும்போது நாம் ஆண்டவரிடத்தில் பேசும்படியான ஒரு உணர்வு ஏற்படும். அப்பொழுது அதிலிருந்து நமக்கு கருத்துக்களை ஆண்டவர் தருவார். அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை நாம் தெரிந்து கொண்டு அதிலிருந்து பிழைத்து கொள்வோம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்றார். அதுபோல் நாம் வேத வசனத்தில் தேடும்போது நாம் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் பிழைத்து கொள்வோம். அதே போல் 2ஆம் வசனம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கூறுகிறார். இது ஆண்டவரை எப்பொழுதும் தேட வேண்டும். ஆனால் அதில் விசேஷித்த விதமாக என்ன கூறுகிறார் என்றால், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்கிறார். இதில் ஆதாம் யோவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருப்பார். அது அதிகாலை வேலையாய் இருந்தபடியால் அவர்கள் ஆண்டவருடன் பேசினார்கள் என்று இருக்கிறது வேதத்தில். அதுபோல் ஆண்டவர் அவர்களை கூப்பிட்டார் என்று இருக்கின்றது. அதுபோல் அதிகாலையில் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். நாம் ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கின்றோம், அது சரியா என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஒரு வேலை தேட போகிறோம், இல்லை பள்ளியில் பிள்ளைகளை சேர்க்கவோ, இல்லை கல்லூரிகள் பிள்ளைகளை சேர்க்கவோ, நம்மை போன்ற தேசங்களில் ஒருவருடைய உதவி தேவைப்படுகின்றது. அவரிடத்தில் போய் சென்று வேலை கேட்பதோ, மற்ற எந்த உதவி, பொருள் கேட்பதோ, பண உதவி கேட்பதோ எதுவாக இருந்தாலும் என்ன சொல்வார் என்றால், வீட்டுக்கு சென்றோமானால் அந்த வீட்டில் அவர் இல்லை என்றாலும் அவர் வீட்டில் உள்ளவர்கள், அவர் வெளியில் இருக்கிறார், நைட்டுக்கு வருவார், நீங்கள் நைட்டுக்கு வர வேண்டாம், காலையில் வாங்க, அப்போ தான் அவர் தூங்கி எழுந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பார் எல்லா பிரச்சனையிலிருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது ஒரு உதாரணம் தான். மனுஷன் நம்ம சரீரபூர்வமாக இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவத்துக்காக சொல்கிறேன். எந்த விஷயத்துலையும் ஒரு ஆஃபீஸில் போய் பார்க்க முடியலாம், என்ன சொல்லுவாங்க, அவரை எங்கேயும் பார்க்க முடிய மாட்டேங்குது, எல்லா நேரத்துலையும் அவரை சுற்றி கூட்டங்கள் நிறைய ஆட்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்கன்னா, நீ ஒன்று செய், காலையில் அவர் வீட்டுக்கு போயிடு, அவரை கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்வாங்க. இது நம்ம உலக ரீதியான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் ஆண்டவரும் அப்படி தான் சொல்கிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. நாம அதிகாலையில எங்க தேடணும்னா வேத வசனத்தில் தான் ஆண்டவரை தேடணும். எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு தீர்வு எங்க இருக்குதுன்னா ஆண்டவருடைய வேத வசனத்திலையும் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வதில் மாத்திரம்தான் நமக்கு தீர்வு இருக்குது. ஆண்டவரை தேடணும்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஊழியக்காரங்க அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, ஜெபம் பண்ணுறாரு, பிசாசு தோத்துறாரு, பில்லி சூனி எடுக்கிறாரு, கட்டுக்களை உடைக்கிறாருன்னு சொல்லிட்டு நாம் அவங்களெல்லாம் தேடி போயிட்டு இருந்தோம்னா நமக்கு அது ஆண்டவர் கிடைக்க மாட்டார். நாம் தேட வேண்டிய ஒரே இடம் ஆண்டவரை பரிசுத்த வேதாகமத்தில் தேட வேண்டும், அவரிடத்தில் மன்றாட வேண்டும். வேதத்தில் தேடும்போது அவர் நம்மிடம் பேசுகின்றார், ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யும்போது நாம் ஆண்டவரிடத்தில் பேசுகின்றோம். இந்த உரையாடலில் ஆண்டவர் நமக்கு அநேக ஆலோசனைகள் கொடுத்து நம்ம தப்பி பிழைக்கக்கூடிய அளவுகளோ, நம்மளுடைய கஷ்டங்களோ, நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்க்க வல்லவராயிருக்கிறார். அடுத்து 3ஆம் வசனம், சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது.
எவ்வளோ ஆழமான வசனம், எவ்வளோ அருமையான வசனம் சொல்லியிருக்காரு பாருங்க. இதே நம்ம ஆண்டவரை வேத வசனத்தை தான் தேடணும். ஆனால் அது என்ன சொல்றாருன்னா, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக கூட இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு ஒரு அருமையான வசனத்தை சொல்லியிருக்காரு ஆண்டவர். சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அதுவே கூட இருக்கும், என்னை தேடுங்க, நீங்கள் பட்டினியாக இருக்கு, ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜா. அது யானை இல்லை எதுவாக இருந்தாலும் அடித்து அதனுடைய பிள்ளைகளுக்கு உணவை கொண்டு வரக்கூடிய திறன் உள்ளது, தைரியம் உள்ளது, பலம் உள்ளது. அத்தகைய சிங்கக்குட்டியே பட்டினியாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன தேடிப்பாரு, உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நமக்கு என்ன நன்மை வேணும்? எல்லா நன்மைகளும் இந்த பூமியில் அநேக நன்மைகள், அநேக விஷயங்கள் இருக்கிறது இல்லையா? அது எல்லாத்தையும் நான் உனக்கு நிறைவாய் தருவேன் அப்படின்றாரு. அப்போ இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம நாட்டில் சிங்கம் ராஜாக்கள் யார்? பிரதமர், முதல் மந்திரிகள், அந்தந்த மாநிலத்தினுடைய முதல் மந்திரிகள், அந்தந்த இந்தியாவினுடைய ராஜா, பிரதமர், மற்ற உலக நாடுகள் அவர்கள் நாடுகளுடைய அதிபர்களும் பிரதமர்களும் ராஜாக்கள். இவர்கள் பிள்ளைகளோ பட்டினியாக இருப்பாங்களா? ஒரு உதாரணத்துக்கு கேட்டால் நிச்சயமாக வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். அதே போல தான் சிங்கமும் பட்டினியாக இருக்காது, அதனுடைய குழந்தைகளை பட்டினியாக கூடாது. ஆனால் அப்பேற்பட்ட சிங்கக்குட்டி கூட பட்டினியாக இருக்கும். தாட்சின்னா அதனுடைய பலவீனம், மனதளவில் வந்து இந்த தாழ்வு மனப்பான்மைன்னாங்க இல்லையா, அது போல் தேடி தேடி பார்த்து ஒன்றும் கிடைக்கலன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை எல்லாருக்கும் ஏற்பட்டுரும். அதனால அந்த தாழ்வு மனப்பான்மையினால அது பட்டினியாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்றாரு. இப்போ நாம் ஆண்டவரை தேடும்போது இந்த பூமியில் நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு ஆண்டவர் அவ்வளவு தெளிவாக நமக்கு வேத வசனத்தின் மூலமா உணர்த்துகிறார். இதனால தான் நம்ம வேத வசனத்தை தேடி பார்க்கும்போது நமக்கு வீட்டில் மற்ற இடத்துல உள்ள பிரச்சனைகள், இது மாதிரி வசனங்கள் நமக்கு படிக்கும்போது ஆறுதலாகவும் உற்சாகமாகவும் நாம் அடுத்த வேலை என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தோடு நாம் இருப்போம். இதுதான் நம்மளை வழி நடத்தக்கூடியது. அதுபோல் நாமும் தினசரி ஆண்டவரை தேட வேண்டும். தினசரி ஒரு அதிகாரமாவது நாம் படிக்க வேண்டும். அதனால் ஆண்டவருடைய வேத வசனத்தில் தியானிக்கிறதுல தினசரி நாமும் அது ஒரு பழக்கமாக வச்சிருக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ல், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்போ ஆண்டவர் அதில் ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்றாரு. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்றாரு. ஆனால் இந்த வசனத்தில் என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுன்றாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, நீ தேடி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவர் உயர்த்தினே போறார், உங்களுடைய நன்மைகளுக்கு கூட கொடுக்கப்படுன்றார். அதை காட்டிலும் இன்னும் உனக்கு டபுளா இல்லைன்னா இன்னும் அதிகமாக கூட ஒவ்வொன்றும். இப்போ நமக்கு வந்து ஒரு துணி போதும், ஒரு ட்ரெஸ் போதும், ஒரு கிறிஸ்மஸுக்கோ நியூ இயருக்கோ இல்லை ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போதுனாக்கா கூட இன்னொன்று கொடுப்பார். அதான் கூட கொடுக்குறது. ஒன்று போதும், ஆனால் இன்னொன்று கூட சேர்த்து கொடுக்குறது, அதான் கூட கொடுக்குறது. அது மாதிரி நீ எப்போ செய்யணும்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம்னா ஆண்டவருடைய ராஜ்யன்றது சபை, நீதின்றது அவருடைய வேத வசனங்கள். அப்போ நம்ம சபைக்கு வாரத்தில் முதல் நாளில் குழந்தைங்களை கூப்பிட்டுன்னு மனைவி பிள்ளையோட நம்ம ஆலயத்துக்கு போகணும், அவர் ராஜ்யத்தில் போய் உட்காரணும். அங்கே தேவ நீதியே ஆண்டவருடைய வசனங்கள், நீதி அதுதான் ஆண்டவருடைய வசனங்கள் கேட்கணும். அதெல்லாம் கேட்டு அப்போ தான் நம்ம வேதம் வாசிக்கும்போது நமக்கு அதில் உள்ள ஒரு சில புரியாத விஷயங்கள்லாம் ஐயர்மார்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய அவங்க வேத கல்வி கற்றவர்கள், கல்லூரியில் கற்றவர்கள், நிறைய அனுபவம் உள்ளவர்கள், அவர்களுக்கு நிறைய வேத வசனங்களுடைய விளக்கங்கள் தெரியும். அதை கேட்டு அதன்படி நம்ம வீட்டில் பிள்ளைகளோட மனைவியோட வேதங்களை வாசிக்கும்போது நமக்கு அநேக கருத்துக்கள் ஆண்டவர் சொல்லுவார். அதை நாம் பின்பற்றி நடந்தால் நமக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பாரு. எப்படி தேடணும்? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடுங்கள், அவரை கண்டடைவீர்கள். எப்படி கேட்கறதுன்னா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழுசா, கொஞ்சம் இல்லை, உன் இருதயத்தில் முழுசா ஆண்டவரை நினச்சிருக்கணும். அப்போ முழு
ஆத்மாவோட நினைக்கணும். ஆத்மாவோட எப்படி நினைக்கிறதுன்னா, இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் பார்த்தா காணோன்னா எப்படி தேடுவோம், இப்படியோ அப்படியோ எங்கே போயிருக்கானுங்களே தெரியலன்னு அதே ஞாபகமாக இருக்கும். சாப்பிட கூட மனசு போகாது இல்லையா? அது மாதிரி ஆண்டவர் ஒரு நாள் நம்ம வேதம் வாசிக்கலனாலும் நமக்கு சாப்பிட கூட மனசு வரக்கூடாது. ஐயோ ஆண்டவர் இன்னைக்கு ஜெபம் பண்ணிடணும், இன்னைக்கு வேதம் வாசிச்சிடணும், நைட்டில் இரவில் குடும்ப ஜெபம் இதெல்லாம் வச்சு ஆண்டவரை பின்பற்றணும்னா இந்த கிறிஸ்தவத்தில் நாம் ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்போம். நம்ம சுற்றி உள்ளவர்கள் கிறிஸ்தவம் வருபா, நல்ல மனுஷன், பொய் பேச மாட்டார், அவர் வராரு, தள்ளி நில்லுபா, அவர் இங்கே சண்டை யாராவது கெட்ட வார்த்தை கூட பேசி சண்டை போட்டிருப்பான். ஒரு ஐயர் போகிறாருன்னா பட்டுன்னு அமைதியாக பவ்யமாக நின்றுட்டுருப்பாங்க. காரணம் என்னென்னா அவர் கிறிஸ்தவர். ஆண்டவருக்கு அதான் மகிமை. நம்மளை போய் சாட்சி சொல்லுது, இந்த சபை மற்ற இடத்துலலாம் சாட்சி சொல்லுவாங்க பார்த்தியா, அது ஆண்டவர் வேதத்தில் அப்படி சொல்ல. தன்னைத்தானே சாட்சி சொல்லுகிறவன் சாட்சியாராது, தன்னை குறித்து தானே சாட்சி பகிருகிறவன் சாட்சியாக இருக்காதுன்றாரு. இப்போ நம்மளை குறித்து யார் சாட்சி சொல்லணும்? நம்மளை சுற்றி உள்ளவங்க சாட்சி சொல்லணும், இவர் கிறிஸ்தவர், இவர் நல்லவர் அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவருக்கு மகிமை. அதுபோல் நாம் ஆண்டவருடைய வேத வசனங்களை தினசரி வாசிப்போம், தினசரி வேதங்களை வேண்டுதல் செய்வோம், போல் நன்மைகள் செய்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்போது இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த வேத வசனத்தை முடிக்கிறேன். அடுத்து வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.